நமஸ்காரம். இது பராபவ வருஷம். முன்னமே வருஷப்பிறப்பின் போதே பராபவ என்றால் என்னன்னு கூறியிருந்தேன். பராபவம்னா தோல்வி அல்லது விலகுதல். பராபவ வருஷத்தில் தோல்விகளெல்லாம் விலகும், வெற்றி கிட்டும். இந்த விஷயத்தை கூறியிருந்தேன். பராபவ என்கிற சொல்லை போலே பராவர என்று மற்றொரு சொல்லு உள்ளது. இரண்டுமே சம்ஸ்கிருத சொற்கள் தான். பராவரம் என்று பகவானுக்கே ஒரு திருநாமம். இதை உபனிஷத்து சொல்லும் போது பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று வாக்கியம். பராவரன் என்று பெயர் பெற்ற அந்த பெருமானை கண்டுவிட்டாயானால், அவரை உணர்ந்து விட்டாயானால் இந்தந்த நன்மைகள்லாம் உனக்கு ஏற்படும், தீமைகள் விலகும் என்று சொல்லுகிறார்கள். பித்யதே ஹிருதய கிரந்திஹி, கிரந்தின முடிச்சு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்துவிடும். சித்யந்தே சர்வசம்சயாக, எல்லா சந்தேகங்களும் விலகிவிடும். ஏதோ குழப்பம், ஏதோ சந்தேகம், இதுதான் வாழ்க்கையை கெடுப்பதே. தெளிவு ஏற்பட்டு விட்டால் அதன் அடிப்படை ஞானம், அதனால் தெளிவு குறவே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் தெளிவு இருக்குமானால் கஷ்டத்தை சமாளிப்போம். சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற தெளிவாவது இருக்கும். நான் ஏன் படுகிறேன்கிற கவலை போய்விடும். பட்டு தேறுவோம், பட்டு தாண்டுவோம் இருந்தாலே தாண்டி விடுவோம். அதனால் சந்தேகங்கள் எல்லாம் தொலையும் என்கிறார். மூணாவது, க்ஷீயந்தேஜாஸ்ய கர்மாணி, இவைகள் போய்விட்டால் நம் கர்மங்களே தொலைந்துவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து போய்விடும். இதெல்லாம் எப்போது நடக்கும்? தஸ்மின் திருஷ்டே பராவரே, பராவரனை கண்டபோது நடக்கும். பராவரன் என்று ஏன் அவருக்கு பெயர்? பல அர்த்தங்கள் உள்ளன, ஒன்று ரெண்டு சொல்லுகிறேன். பர என்றால் உயர்ந்த, அவர என்றால் தாழ்ந்த. பரதத்துவம் அவர தத்துவம்னு சொல்லுவார்கள். இந்த இடத்தில் தாழ்ந்தன்னு சொல்லுவதை விட எளியன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உயர்வு தாழ்வுன்னு வைத்துக் கொள்ள வேண்டாம். மேன்மை எளிமைன்னு வைத்துக் கொள்வோம். பகவானிடத்தில் மேன்மைக்குண்டான குணங்கள் பல உள்ளன. அதனாலதான் பரன். அவரே மோட்சம் கொடுப்பார், எல்லாவிடத்திலும் வியாபித்திருப்பார், அனைத்தையும் படைப்பார். இப்படி எத்தனை பெருமகள், இதெல்லாம் மேன்மையைத்தானே பறைசாற்றும். அதனால் பரன். அவர மேம்பட்டவனாக மட்டுமே இருந்தால், மேன்மை மட்டும் இருந்தால் நம்மால் அடையவே முடியாது, நெருங்கவே முடியாது. எளிமை இருந்தால் தானே நெருங்க முடியும். அதனால் எளிமையினுடைய குணங்களும் நிறைந்தவராக இருக்கிறார். இதுதான் அவரன். பராவரன் சொன்னால் மேன்மை உடையவனாகவும் எளிமை உடையவனாகவும் எப்போதும் இருக்கிறார். இன்னும் கேட்டால் மேன்மைக்கே எல்லையாகவும் எளிமைக்கே எல்லையாகவும் இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் கொஞ்சம் எளிமைங்கிறது அல்ல, அது நம்மிடத்திலும் இருக்கும். ஆனால் அவர் மேன்மைகளுக்கெல்லாம் எல்லை, எளிமைகளுக்கெல்லாம் எல்லை. அதனால் பராவரம். இரண்டாவது, உலகத்தில் பரர்கள்னு பெரும் பணக்காரர், தெய்வங்களையே படைக்கக்கூடிய பிரம்மா, 30 கோடி தேவர்களுக்கும் அதிபதியான இந்திரன், இப்படியெல்லாம் எவ்வளவு பெரியவர்கள், திக்பாலகர்கள். வடக்கு திசையை குபேரன் காக்கிறார், தெற்கு திசையை யமன் காக்கிறார், கிழக்கே இந்திரன் காக்கிறார், மேற்கே வருணன் காக்கிறார். இவர்கள் திக்பாலகர்கள், எவ்வளவு பெரியவர்கள். அந்த பெரியவர்களை கூட சுமாரானவர்களாய் எளியவர்களாய் ஆக்க, அப்படி ஆக்கக்கூடிய பெருமை உடையவன். பரர்களை கூட அவரர்களாக எளிமை உடையவர்களாக ஆக்கக்கூடிய பெருமை உடையவர். பிரம்மாவே படைத்தவராயிற்றே, எல்லாரை காட்டிலும் பிரம்மா பரன் என்று சொன்னால் அந்த பிரம்மாவுக்கும் ஆயுட்காலம் உண்டு. ஆகவே அவரே தாழ்ந்தவர் தான், அவரை காட்டிலும் இவர் உயர்ந்தவர். அதனால் பராவரன் சொல்லுகிறார்.
கடைசியா சொல்ல வேண்டுமென்றால், பர என்பது ஆத்மாக்களையும் அவர என்பது ஜடப்பொருள்களையான அச்சித்துகளையும் குறிக்கும். ஆத்மாக்களையும் ஜடப்பொருள்களையும், ஞானமுடையவை ஞானம் இல்லாதவை, இது இத்தனையும் தனக்கே சரீரமாக கொண்டிருக்கிறார், தனக்கு உடைமைகளாக கொண்டிருக்கிறார். அதனால் பராவரம். இப்படி பல பொருள்கள். பராவரன் என்று பெருமானுக்கே திருநாமம். பராபவம் ஆண்டுக்கு பெயர், பராவரன் பெருமானுக்கு திருநாமம். பராவரனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து அவனை கண்டுவிட்டோமானால் எந்த தோல்வியும் விலகி ஓடும், குழப்பங்கள் விலகும், சந்தேகங்கள் எல்லாம் ஓடி போய்விடும், கர்மங்கள் தன்னிடையே தொலையும். அதுவே ஆண்டுக்கும் சிறப்பு, அவருக்கும் சிறப்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.